கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். சங்கீதம் 107வது அதிகாரம், சங்கீதம் 107 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய ஹீலிங் சர்வீஸ் நடக்குது. பாருங்க, நிறைய காரியங்கள் அங்கே நடக்குது. ஆனால் நான் வளர்ந்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் பாருங்க, ஹீலிங் சர்வீஸ்ன்றது ஏதோ அன்னைக்கு சுகமாகிறது. பாருங்க, தேவன் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் வைக்கவே கிடையாது. பாருங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, எங்கேயோ சுகமாகணும்னு சொல்லி பாருங்க, எங்கேயோ நாடு விட்டு நாடு போகிறாங்க, எங்கேயோ ஊர் விட்டு ஊர் போகிறாங்க. ஆனால் சுகம் என்பது தற்காலிகமாக கிடைப்பதல்ல. பாருங்க, சுகம் என்பது, அதனால தான் ஹாஸ்பிட்டலில் போனால் தற்காலிக சுகத்தை நீக்கி கொடுப்பாங்க. திரும்ப அது வராது அப்படின்றத வாய்ப்பு 100% சொல்ல முடியாது. அதுபோல கர்த்தரும் அப்படிதான் செய்யறாரு அப்படின்ற மாதிரி சுகத்தை குறித்து நிறைய பேர் ஒரு தப்பான ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறார்கள். பாருங்க, அங்க போனா எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சுகம் கிடைக்கும். சில நேரத்துங்கள்ல சில நேரத்தில் சுகம் கிடைக்கும், திரும்ப என்ன வந்துடும், சுகத்தை இல்லாம வந்துடும், திரும்ப நம்ம வியாதியில வாழ வேண்டியதுதான். பாருங்க, இப்படி எண்ணங்கள் அதிகமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா அப்படி போதனையும் அப்படி அமைஞ்சிருச்சு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு வேத வசனத்திலிருந்து அடிப்படையான சத்தியங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன், எதனால தெய்வீக சுகம் நம்முடைய வாழ்க்கையில முழுவதுமாக கிடைக்க முடியும்? பாருங்க, சில பேர் கைகளை வச்சு சுகப்படுத்துறாங்க, சுகம் உண்டாகுது, எல்லாம் உண்டாகுது. ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரிபூர்ண சுகம் உண்டாக வேண்டும் என்றால் அது வேதம் குறிப்பிடுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். பாருங்க, மனுஷனா அதை உண்டாக்கி மனுஷனா செய்யற காரியம் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் அவருடைய வசனத்தை சொல்றாரு, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, என்னைக்குமே தேவன் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கி, எல்லாம் சொல்லுவோம், வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த 3 காரியங்களையும் தான் தேவன் இன்றும் செய்கிறார் நம்முடைய தேவன். ஏனென்றால் வேதம் போதிக்கிறது, தேவன் நம்முடைய வார்த்தையை என்ன பண்ணுகிறார், அனுப்பி கொடுக்கிறார். முதலாவது. 2வது, அந்த வார்த்தை சுகமாக்குகிறது. அழகானிங்க, முதலாவது தேவன் வார்த்தையை அனுப்பி கொடுக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப வசனம் போதிக்கப்படுகிற இடத்துல தான் பரிபூர்ண விசுவாசம் வருகிறது. இந்த பரிபூர்ண விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண சுகத்தை கொண்டு வருகிறது. அதனாலதான் நீங்க என்ன பிரசங்க கேட்டாலும் சரி, 1000 பிரசங்க கேட்டாலும் சரி, சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரப்ப பாருங்க, ஒரு யூத் டீம் லீடரா நான் லீட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் என் கூட இருந்தாங்க. அங்கெல்லாம் ஹீலிங் சர்வீஸ் நடக்கும். ஆனா அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்குமா அப்படின்னா, பரிபூர்ண விடுதலை கிடைத்த பாடு எனக்கும் தெரியல. பாருங்க, அன்னைக்கு வருவாங்க, எனக்கு அன்னைக்கு ஏதோ சுகம், ஏதோ ஒன்று ஆயிருக்கு பிரதர்ன்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு நான் பாருங்க, திரும்ப அங்கே போகும்போது அவங்கள்ட்ட கேட்பேன், இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. என்னங்கய்யா, அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அன்னைக்கு சுகம் வந்துச்சுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இல்லையா அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், சுகத்தை தேவன் எப்பொழுதுமே எப்படி கொடுக்கிறார்னா, அவர் தமது வார்த்தை அனுப்பி. ஒரு உள்ளத்துல முழுமையான விசுவாசம் எந்த மனுஷனுக்கு வருதோ அந்த விசுவாசம் நோயை எதிர்க்க ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த நோயை என்ன பண்ணுகிறது, அழிவிலிருந்து நம்மளை இந்த வார்த்தை தப்புவிக்கக்கூடியதா இருக்கிறது. இதிலிருந்து நாம் அறிகிற உண்மை என்னவென்றால், சுகம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஹீலிங் எங்க இருந்து வருது, வேர்ட் ஆஃப் காட்ல இருந்து வருது. வேற எங்க இருந்து சுகம் கிடையாது. பாருங்க, நீ எங்க வேணாலும் போலாம், அந்த பாஸ்டர் வந்து தலையில கை வைக்கலாம், இந்த பாஸ்டர் வந்து ஜெபிச்சா நடக்கலாம். நான் சொல்றேன், யார் ஜெபிச்சாலும் யார் நடந்தாலும் வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால், வார்த்தையை நம்புவீர்கள் என்றால், இந்த வார்த்தை முழுமையான சுகத்தை கொண்டு வரும். ஏனென்றால் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில பல நாட்கள் பல காரியங்கள் கூட நம்ம கடந்து வந்திருக்கிறேன். பாருங்க, அந்த பாசிட்டிவ் ஜெபம் பண்ணுவோன்னு போகும்போது தற்காலிகமா ஏதோ ஒன்று உண்டாகும், ஆனா முழுமையான விடுதலை உண்டாகாது. ஆனா முழுமையான விடுதலை எங்க இருக்குது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிச்சேன், வேதத்தில் எழுதி இருக்குது,
அவருடைய வார்த்தையை அனுப்பி. இன்னைக்கு தேவன் வார்த்தையின் மூலமா தான் சுகத்தை கொடுக்குறாரு. அவ்வளோதான். சுகமணிக்கு மாறாதனோட இங்கே பெரிய உருண்டு பிறண்டு உங்கள் மண்டை மேலே கையை வச்சு ஒரு ஆட்டி கீழே தள்ளி விட்டு அப்படி பண்ணுறது இல்லை. இருந்த இடத்துலையும் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவன் அந்த சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு வார்த்தை வல்லமையான சுகத்தை கொண்டு வருகிறது. ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு வார்த்தை என்னங்க பண்ண போகுது? வார்த்தையை குறித்து சாதாரண ஒரு எண்ணமா இருக்குது. எண்ணங்கள் பாருங்க கீழ்நோக்கி இருக்கிறதுனாலதான் வார்த்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லாம இருக்குது பாருங்க. வார்த்தை தான் சுகத்தை கொண்டு வருகிறது என்பதை குறித்து இன்னைக்கு நான் காண்பிக்கிறேன். முதலாவது, தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ளதா இருக்கிறது. பாருங்க, ஏதோ ஒரு வார்த்தை தான் உயிர்ப்பிக்க கூடியது நம்மள. அதனாலதான் தேவனுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்குதா அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம், எபிரேயர் 4, எபிரேயர் 4 12வது வசனம் பாருங்களேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், பாருங்க எப்படி போட்டிருக்குது, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். அப்ப ஒரு மருத்துவரின் மருந்தில் சக்தி இருப்பது போல. பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்றாங்க, இந்த ஃபீவரா, இந்த மாத்திரை முதல் எழுதுறாங்க. அந்த எழுதுற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும் என்றால் பாருங்க, இன்னும் மாத்திரையை வாங்கல, ஆனா நீங்க நம்புறீங்க. முதலாவது எப்படி நம்புறீங்க? டாக்டர் எழுதிட்டார். எழுதின வார்த்தைக்கு உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையோட போய் என்ன பண்றீங்க, அடுத்த மெடிக்கல் ஷாப்ல போய் அதை கொடுத்து மாத்திரையை வாங்கி அதை பெற்றுக்கொள்றீங்க. அது போல ஒரு மருத்துவரின் மருந்தில் சக்தி இருப்பது போல தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்குது? உயிரும் வல்லமையும் இருக்கிறது. ஆமென். பாருங்க, சாதாரண ஒரு டாக்டர் MBBS, ஒரு சாதாரண மனுஷன் வெறும் ஒரு படிப்பை படிச்சுக்கிட்டு பாருங்க, உடம்பினுடைய கூறுகளை ஆராய்ந்து கொண்டு அவன் அறிந்து கொண்டு அவன் எழுதுற மாத்திரைக்கே அவ்வளவு பெரிய உயிரை கொண்டு வரும் என்றால் நான் சொல்லுகிறேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனுடைய சாயலாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாய் இந்த பூலோகத்திலே வந்தது. இப்ப இந்த வார்த்தை என்னத்தை கொண்டு வருது அப்படின்னா ஜீவனை கொண்டு வருகிறது. அதனால எபிரேயர் 4 சொல்லுகிறது, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது இந்த வார்த்தைக்கு. அதனாலதான் இது ஜீவனை உண்டாக்கும் தேவ வல்லமையை கொண்டு வருகிறது தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. எனக்கு பாருங்க, சாதாரணமா நினைக்கிறாங்க. வார்த்தையை வாசிக்கும் போது, விசுவாசத்தோடு வாசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஜீவனை கொண்டு வரதா இருக்கிறது. வார்த்தை நம் சரீரத்தில் கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்ப தேவன் இதை செய்கிறார் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அப்ப பாருங்க, இன்னைக்கு தேவன் எல்லாருடைய வார்த்தையையும் தேவன் வார்த்தையின் மூலம் தான் கொடுக்கிறார் என்பதை திட்டமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப பாருங்க, வார்த்தை இல்லை என்றால் மனுஷனுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. பாருங்க, என்ன வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். வார்த்தை ஒரு மனுஷனுக்கு இருந்தது என்றால் அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும் வல்லமை உள்ளது, ஜீவனமாய் இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அதனால பாருங்க, வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை தாங்க, அப்படி நம்ம சொல்லிவிட முடியாது. வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அதனால பாருங்க, இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. பாருங்க, இந்த ஜீவன் மட்டுமல்ல, இந்த ஜீவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. பாருங்க, நீதிமொழிகள் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4, நீதிமொழிகள் 4, 20, 21 இருக்கு பாருங்களேன். நீதிமொழிகள் 4, 20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம்
ஆரோக்கியமாய் இருக்கிறது. பாருங்க, இங்கு சரீரம் எல்லாவற்றிற்கும் ஆரோக்கியம் என்று வேதம் தெளிவாய் குறிப்பிடுகிறது. அப்ப சரீரத்திற்குள்ள ஆரோக்கியம் வரணும்னா என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, அவைகளை உன் இருதயத்தில் காத்துக்கொள், அவைகளை கண்டடைகிறவைகளுக்கு ஜீவனும். அப்ப இன்னைக்கு வார்த்தையை கேட்குறீங்க, நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். இன்னைக்கு நீங்கள் பாருங்க பரிபூர்ண விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். அதனால பாருங்க, எங்கேயோ போய் காத்திருந்து 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 பாருங்க சுகம் இல்லாத போறதோட, நான் சொல்றேன், இன்னைக்கு விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராய் வரும் என்றால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை அனுப்பின பிரகாரமாய் வாய்க்கும், அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இது சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அதனுடைய வார்த்தை மனதிற்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், ஆத்மாவிற்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறதா இருக்கிறது. வெறும் பாருங்க, வெறும் சரீரத்திற்கு மட்டுமல்ல, ஆத்மாவிற்கு ஆரோக்கியம், மனதிற்கும் ஆரோக்கியம். ஸ்பிரிட், சோல், பாடி, இந்த மூன்றுக்கும் என்னது ஹீலிங்கை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு மனதளவில் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எண்ணங்கள்னால. ரொம்ப பாருங்க எண்ணி 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 டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் சொல்றாரு பாருங்க, காலையில நீங்க எந்திரிக்கும் போது எந்த ஒரு நினைப்பு இல்லாம நிம்மதியா எந்திரிச்சிங்கன்னா பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆளு மாதிரி யாருமே கிடையாது. ஆனா எந்திரிச்சோடனே பல எண்ணங்கள், பல நினைவுகள் அடுத்தடுத்து வருது. அடுத்து இந்த காரியத்தை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் வருதுன்னா அவங்க உண்மையிலேயே டிப்ரெஷன்ல இருக்காங்களாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருந்தாலே அவங்க டிப்ரெஷன்ல தான் இருக்காங்க. பாருங்க, சில பேர் சொல்றாங்க, சில பேர் வெளியே நிறைய போவாங்க பாருங்க, ஷாப்பிங் பண்ண போவாங்க, சாப்பிட போவாங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, உண்மையிலே இப்படி நிறைய ஷாப்பிங் பண்றவங்களும் நிறைய சாப்பிட்றவங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே டிப்ரெஷனுக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம அந்த டிப்ரெஷன்ல இருக்காங்க. அதனாலதான் எங்கேயாவது போனா இந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை இருக்குதா அப்படின்ற மாதிரி வெளியே போகிறாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வருவான்னா, நான் சொல்றேன், அந்த மனுஷன் தான் ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு முழுவதுமான விடுதலையை தேவன் என்ன பண்ணுகிறாரு, கொடுக்கிறார். அதனாலதான் பாருங்க, ஜபத்திற்கு போற நேரங்களை விட நம்ம வெளியே போற நேரங்கள் அதிகமா இருக்கிறது. ஏனென்றா மனுஷன் டிப்ரெஷன்ல இருக்கிறான். இங்க இருந்தா என்ன நடக்கும்? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்துக்குள்ள ஒரு மனுஷன் போகும் பொழுது அங்கே சுகம் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது, வாழ்வு உண்டாகிறதா இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கும் தேவன் சுகத்தை வார்த்தையில் வைத்திருக்கிறார். அதனாலதான் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறேன். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை வீணாக திரும்பாது. அது ஜீவனும் வல்லமை இருக்குதுன்னு சொன்னேன், அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குதுன்னு சொன்னேன், அந்த வார்த்தையை கண்டடைகிறவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு சொன்னேன். இப்ப அந்த வார்த்தைக்கு போற வார்த்தை வீணாக என்னைக்குமே திரும்பாது. திருப்போம் ஏசாயா 55வது அதிகாரம். அதனாலதான் சொல்றேன் பாருங்க, சும்மா ஏனோதான வார்த்தையை எங்க நாங்க போதித்து கொண்டு இல்லை, எங்களுக்கு நேரம் போனோம், கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னு இல்லை. இந்த வார்த்தை எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறது. ஏசாயா 55:10-11 பாருங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, இந்த உலகத்துல எப்படி மழை வந்து எப்படி விளைய செய்தோ அது போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாங்க பாருங்க 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்ப நான் சொல்லுகிறேன், தேவன் சுகம் கொடுக்கும்படி வார்த்தையை அனுப்பினால் அந்த வார்த்தை தனது வேலையை முடிக்காமல் திரும்பாது. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் சுகம் கொடுக்கும்படி வார்த்தையை அனுப்பினால் அந்த வார்த்தை தனது வேலையை முடிக்காமல் திரும்பாது. நான் சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தை சுகத்தை கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்துச்சுன்னா நான் சொல்றேன், அந்த வார்த்தை சொன்னப்பட்ட வேலையை செய்யாமல் திரும்பாது.
அப்ப இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை செய்யுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மேல பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் போதும், சுகம் வந்தது. அதுதான் வார்த்தையை சொன்னா சுகம் வரும், வார்த்தையை சொன்னா அது வேலை செய்யும். அப்படின்னா எப்படி வேலை செஞ்சுச்சு? இயேசுவினுடைய வார்த்தைக்கு வல்லமை இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, சுகம் வருது. எங்க வருது? திரும்புங்க, மத்தேயு 8வது அதிகாரம், மத்தேயு 8, மத்தேயு 8வது அதிகாரம், மத்தேயு 8 8வது வசனம் பாருங்க. மத்தேயு 8 பாருங்க. 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. அவனுடைய வாசிப்போம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தனல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, ஏனென்றால் கண்டதை தேடி ஓடக்கூடாது. கண்ட அந்த பாசம் கையை வச்சா இது இல்லை, இந்த பாசம் கை வச்சா இது இல்லை, அங்க போய் ஜெபம் பண்ணா நடக்கும், இல்ல 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 இல்ல. அதனாலதான் இங்க இயேசு உறுதியா ஒன்று சொல்றாரு. எங்க சொல்றாரு? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எல்லாத்தையும் சொல்லிட்டு 10வது வசனத்தை பாருங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு. ஏன் ஆச்சரியப்படணும்? எப்பா எப்படி வேணாலும் சுகம் கிடைக்கட்டும்பா, சுகம் கிடைக்கிறது நல்லதுதான். ஆனா தேவன் பிரதானமா வச்சிருக்கிற பாதை என்னன்னா, வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுக்கிறார். அதனால பாருங்க, என்னைக்குமே யாரு விசுவாசத்தோடு வராங்களோ அவங்க விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, விசுவாசத்துல நிறைய காரியங்கள் இருக்குது, சுகத்துல நிறைய காரியங்கள். ஆனா சுகத்தை முழுமையுமா தேவனுடைய உள்ளத்தை ஒரு என்ன சொல்றது, ஒரு எப்படி சொல்றது, நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு பெற்றுக்கொண்டது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி காரியம் தான். எந்த மாதிரி காரியம்? அங்க சொல்றாரு பாருங்க, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு. எல்லாரும் தான் சுகத்தை பெற்றாங்க. நீங்க வாசிக்கலாம், கண் குருடானவன் வரான், யாரோ வராங்க, ஊமையன் வரான், கேட்கிறான், எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிச்சு. ஆனா இவன் டிஃபரெண்டா இருக்கிறான் பாருங்க. அதுதான் அந்த பாயிண்ட். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். வார்த்தையின் மூலம் தேவன் சுகத்தை கொடுக்கிறார். இதை விசுவாசிங்கன்னா உங்களுடைய உடம்புல எந்த காரியம் இருந்தாலும் மறைஞ்சு. டாக்டருடைய ரிப்போர்ட்டை படிச்சோம்ல, மருத்துவரின் அறிக்கையை சிலுவையின் ரத்தம் மாற்றி அமைக்கும். நான் இன்னும் விசுவாசிக்கிறேன், மருத்துவரின் அறிக்கையை சிலுவை தேவனுடைய வார்த்தை மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கு. அதாவது பாருங்க, அந்த ரத்தம் என்ன பண்ணுகிறது? நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வருகிறது. அதனாலதான் சத்தியத்தை நம்மளை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அங்க சொல்றாரு பாருங்க, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பில் செல்லுகிறவனை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன மாதிரி பாருங்க, எல்லாத்துக்கும் தான் சுகம் கிடைச்சிச்சு, எல்லாத்துக்கும் தான் விடுதலை கிடைச்சிச்சு. ஆனா தேவன் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை இன்னும் திணிக்கிறார். என்னன்னா மெய்யாகவே. மெய்யாகவே அப்படின்னா திரும்ப 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 நல்லா பாரு, இதுதான் பிரதானமான ஒன்று. அவன் சொல்ற பாருங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவருடைய பற்றி இருந்தார்கள். இது அப்படியே போகுது பாருங்க. இப்ப இயேசு சுகத்தை அனுப்புறார். ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ இப்போ வேலைக்காரன் சுத்தமாவான் அப்படின்னு. இப்ப அவன் போறான், போற நிமிஷத்துல அங்க இருந்து வேலைக்காரன் வரான். நேத்து இந்த ஜாமத்துல இந்த இடத்துல சுகம் இவருக்கு நடந்துச்சு அப்படின்னு அவன் கேட்கிறான். நல்லா விசாரிக்கிறான், எப்ப நடந்துச்சு? நேத்து இந்த நிமிஷத்துல, இயேசு சொன்ன அந்த நிமிஷத்துல இவன் சுகத்தை பெற்றுக்கொள்றான். அதனாலதான் வார்த்தை அனுப்பின வேலையை கண்டிப்பாக செய்யும். இவர் சுகத்துக்கான வார்த்தையை அனுப்பினாரு, சுகத்துக்கான வேலையை செய்ததா செய்யல, செஞ்சிச்சு சுகத்துக்கான வேலையை. இன்னைக்கு பாருங்க, இயேசு வார்த்தையை பேசினார், அதே நேரத்தில் வேலைக்காரன் சுகமானான்னா நான் சொல்லுகிறேன், சுகத்தை உண்டாக்கினது இயேசுவின் வார்த்தை. இன்னைக்கும் சுகத்தை உண்டாக்குவது இயேசுவின் வார்த்தை. ஆமென். அதுதான் இயேசுவின் வார்த்தைக்கு நோய்கள் கீழ்ப்படியுமா? அடுத்த கேள்வி. இயேசுவின் வார்த்தைக்கு சொன்னார்னா சொன்ன வார்த்தைக்கு அவன் வேலைக்காரன் சொசமாயிட்டான். எப்படி சொசமானா? அப்ப இயேசுவின் வார்த்தைக்கு நோய்கள் கீழ்ப்படியுமா?
கண்டிப்பாக கீழ்ப்படியும். திருப்புங்க லூக்கா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை பார்க்க 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 சுகத்தை ஈஸியாக நம்ம சுகந்தரிக்கலாம். பாருங்க, எங்கேயோ இல்லை சுகம், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே பொதிந்து இருக்கிறது. லூக்கா 4:39 பாருங்க. லூக்கா 4:39. அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். என்ன மாதிரி தேவன் பாருங்க. பேதுருடைய வீட்டுக்குள்ள போறார், ஜுரம் அதிகமா, மாமி ஜுரத்தினால போனார். உடனே அதட்டுறாரு, ஜுரம் அவளை விட்டு போகட்டும் அப்படின்னு அதட்டுறாரு. இந்த வார்த்தைக்கு நோய்கள் கீழ்ப்படுகிறது. ஜுரம் உடனே விட்டு அவளை விட்டு நீங்கி எந்திரிச்சு வேலை பார்க்க போயிட்டாள். இன்னைக்கு பாருங்க, நம்மளாம் ஹை ஃபீவராக இருந்தால் மாத்திரை போட்டு 4 நாள் 3 நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு எந்திரிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு செகண்ட்ல ஜுரம் அவளை விட்டு நீங்கட்டுன்னு நீங்கி அவளை வாட்ட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, அதான் மற்றவற்றிற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் மிக பெரிய ஒரு வல்லமை உண்டு. அதனால வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தையை நம்புங்க. அதனால தான் இந்த ஹீலிங் சர்வீஸில் இந்த வார்த்தையை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நான் பாவிங்க, நான் பெரிய இதுங்க, எனக்கெல்லாம் அந்த சுகம் கிடைக்குமா? அதனால தான் நல்லா கவனிங்க. வார்த்தைக்கு வல்லமை உண்டு, வார்த்தைக்கு குணமடிக்கும் வல்லமை உண்டு, வார்த்தை நோய்களை விளக்க வல்லமை உண்டு. ஏனென்றால் இது இயேசுவினுடைய வார்த்தை, உங்கள் வார்த்தை கிடையாது, இயேசுவினுடைய வார்த்தை. அதனால தான் இந்த விசுவாசிப்பீங்கன்னா உள்ளத்தில் எந்த பழுது இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இன்றே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப நாள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இயேசு காய்ச்சலை கடிந்து கொண்டாரு, அது அவளை விட்டு நீங்கியது என்று வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இங்கு இயேசு மருந்து கொடுக்கவில்லை, வார்த்தையை கொடுத்தார். எப்பா ரொம்ப ஃபீவரா இருக்கு, அந்த இதை தூக்கிட்டு வா, இந்த டெம்பரேச்சரை வை. இன்னைக்கு பாருங்க, நம்மளும் பாருங்க, நீங்களாகட்டும் நானாகட்டும் அப்படிதான் செய்கிறோம். ஆனால் நான் மாறிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்க, எது ஒன்று வந்தாலும் முதல்ல வார்த்தை அனுப்புங்க. நீங்க ரெண்டாவது என்ன காரியத்தை செஞ்சாலும், ஏன்னா வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பாருங்க, நிறைய சொல்றாங்க. நான் பாருங்க நேற்று ஒரு நடிகர் நேற்று காலம் ஆயிட்டார். நல்ல ஒரு திரைப்பட இயக்குனர், நல்ல ஒரு காலம் ஆயிட்டார். பாருங்க, அதை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப நேற்று இதை குறித்து தான், ஆண்டவரே சுகத்துக்கான வசனங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே, சுகத்தை குறித்து இன்னும் தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு படி ஜெபம் பண்ணும்போது, இந்த ஒரு நடிகர் பாருங்க நேற்று மறைஞ்சிட்டாரு. அவரை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, அதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ஆவியான உள்ளத்தில் சொல்றாரு, எந்த மனுஷனும் எந்த துக்கமான பாதையில செல்றானோ, சடுதியான நோய்கள் தாக்கும் பொழுதும், சடுதியான ஆபத்துகள் வரும் பொழுதும், தேவனுடைய வார்த்தையை எந்த மனுஷன் இன்ஸ்டாலா சொல்றானோ, அந்த வார்த்தை அவனை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். அதனால பாருங்க, தாவீது அவனை கொல்றதுக்கு எல்லாம் வரான். ஆனா பாருங்க, அவன் சொல்றான், கர்த்தர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய பட்டயம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. 2 நாளாமத்துல வாசிக்கலாம். ஐயோ, உங்களை சூழ்ந்து கொண்டாங்க, நம்ம அழிய போகிறோமே. அவன் சொல்றான் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றான், எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா ஜெயிக்கும், கர்த்தர் நிச்சயமா ஜெயிப்பாரு. அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, இவன் கலங்கி போயிருக்கான், சுத்தி நிக்கிறாங்களே, நம்ம சாக போகிறோமே. பாருங்க, சாவு நம்மளை நோக்கி வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, விரைவா சாவு வரும் பொழுது பிசாசானவன், அழதான் வேதம் போதிக்கிறது, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அதற்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எப்படி கொடியேற்றுவாரு? நீங்கள் வார்த்தையை ரிலீஸ் பண்ணும் பொழுது. அன்னைக்கு சாக கிடைக்க இருந்த மாமி, ஜுரத்தினால மருந்து இல்லாம கிடந்த மாமியை மருந்து கொடுக்கல, வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை அவளை சுகமாக்கி உடனே என்ன பண்ணுச்சு? போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு பாருங்க, எந்த ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், பெரிய பெரிய காரியங்கள் சடுதியாக நம்மளை பாதிக்கக்கூடிய வல்லமையா இருக்கட்டும், எந்த வல்லமையும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஏனென்றால் வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு நம்மை தப்புவிக்கிறார். நம்மளை அழிக்கிறதுக்கு எந்த பிசாசு வந்தாலும் சரி,
எந்த நோய்கள் வந்தாலும் சரி, நம்மளை தேவன் சுகத்தினால் நிரப்புகிறார். ஆமென். அதனாலதான் வார்த்தையை முதல் ரிலீஸ் பண்ணுங்க. வார்த்தையை பேசினார் அவர், வேற ஒன்றும் பண்ணல. அதனாலதான் வார்த்தைக்கு அதிகாரம் உள்ள வார்த்தையா இருக்கு. அந்த அதிகாரம் உள்ள வார்த்தையை பேசணும். பாருங்க, லூக்கா 4:36 பாருங்க. லூக்கா 4:36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, என்ன பாருங்க, என்ன சொல்லுங்க, எல்லாம் சொல்லுவோம், என்ன வார்த்தையோ, என்ன வார்த்தை இது? இது வித்தியாசமான வார்த்தை. என்ன வார்த்தை? படிங்க. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். பாருங்க, இந்த வார்த்தை என்ன பண்ணுகிறதுனா வல்லமையான காரியங்களை செய்கிறது. இது அதிகாரம் உள்ள வார்த்தை. இவருடைய வார்த்தை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை. அதனால பாருங்க, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பாருங்க, ஏதோ நீங்க சொன்னனால, நீங்க நீதிமானனால அது ரெண்டாவது காரியம். ஆனா எதுல வல்லமை இருக்குது? அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. இது பாருங்க, நிறைய பேர் புரியாதனாலதான், ஐயா நான் சொல்றேன், சொன்னா நடக்குமா, நான் விசுவாசிக்கிறேன்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனா வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்க சொல்லுவீங்க, அவருடைய தழும்புகளால் சுகமானே. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, அவருடைய வார்த்தைக்கு பெரிய அதிகாரம் இருக்குது. அதனால இது சுகத்தை கொண்டு வந்து சேரும். ஆமென். அதான் பாருங்க, அந்த அதிகாரம் பாருங்க என்னெல்லாம் பண்ணுது. நோயை அகற்றுகிறது, கட்டுக்களை உடைக்கிறது, சுகத்தை உண்டாக்குகிறதா இருக்கு. அதுதான் இயேசுவின் வார்த்தையில சுகப்படுத்தினார். இயேசு வார்த்தையில சுகப்படுத்தினார். மத்தேயு 8. திரும்ப நான் வரேன். வார்த்தையில தான் எல்லாமே இருக்குது. வார்த்தை அன்றி நீங்க எங்க போனாலும் இன்ஸ்டால அப்படின்றதுக்குள்ள சுகம்லாம் வராது. பாருங்க 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது என்ன சொல்லுவோம் வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். இங்கு வேதம் தெளிவாக வார்த்தையினாலே என்று குறிப்பிடுகிறது. எல்லாம் சொல்லுவோம், வார்த்தையினாலே. இன்னைக்கு பிசாசு பிடிச்சவங்க யாரா இருந்தாலும் வார்த்தையினால சுகமாவாங்க, பிணியாளியா இருந்தாலும் வார்த்தையினால சுகமாவாங்க. அதனால சுகம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது, வார்த்தையை அன்றி கிடையாது. அதனால நான் சொன்னேன், அந்த பாஸ்டருடைய இதுக்கு போகலாம், இங்கே போகலாம், அங்கே கடந்து போகலாம், இங்கே என்ன வேணாலும் போங்க, சுகம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்கு. அதனால பாருங்க, அவர் என்னைக்குமே பிரசங்கம் செய்துதான், நிறைய பிரசங்கத்து நிமித்தம் தான் என்ன பண்ணாங்க, சுகத்தை விசுவாசிக்கிறாங்க, சுகம் காரியங்களை கொண்டு வருகிறது. பாருங்க, இதை குறித்து ஒரு தெளிவு வந்து ஆரம்பிச்சதுல நான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனேன் பாருங்க, நான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா குழந்தை இல்லாத, இந்த வார்த்தையை தான் போதிக்க ஆரம்பிச்சேன். இந்த வார்த்தை அற்புதத்தை செய்தது. அந்த வார்த்தை அவங்க மண்டையில் உள்ள கேள்விகளுக்கு பதிலை கொடுத்து வார்த்தை அற்புதத்தை செய்யணும் அவங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விசுவாசம் 12 வருஷம் இல்லாமல் குழந்தைக்கு பாருங்க 4 நாள்ல கன்சீவ் ஆகிட்டாங்க. நடக்க முடியாமல் வந்தவங்க ஒருத்தவங்க விசுவாசாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எனக்கு வல்லமை உண்டோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு விடுதலை உண்டு, தேவனுடைய வார்த்தை நோய்களை சுகமாக்கும், தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும். விசுவாசாங்க. அடுத்த வாரம் வரும்போது கம்பே இல்லாமல் தூக்கி போட்டு நடந்து வந்தாங்க. இன்னைக்கும் தேவன் வார்த்தையினாலே சுகமாக்குகிறார். ஆமென். பாருங்க, விசுவாசம் வார்த்தையிலிருந்து தான் வருது. அதுவும் பாருங்க, ஐயோ விசுவாசம் எனக்கு இல்லைங்கய்யா, விசுவாசம் இல்லைன்னா இந்த வசனத்தை வந்து கேட்கணும், இந்த வசனத்தை வந்து கேட்க 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 சுகம் வரும். அதனாலதான் வசனம் சுகத்தை கொண்டு வரும். ரோமர் 10:11 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். நல்ல கவனிங்க, வார்த்தையினால 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 சுகம், வார்த்தையினால பிணியாளி சுகமானா, வார்த்தையினால அவன் நோய்கள் மறைந்தது, வார்த்தையினால ஜுரம் நீங்கினது. ஆஹா, எல்லாம் வார்த்தைனா இன்னைக்கும் வார்த்தை தான் சுகமளிக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கும் வார்த்தை தான் சுகமளிக்கும். நீங்க எங்க வேணாலும் போலாம். நான் உங்களுக்கு 100% தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்கிறேன். நீங்க எங்க வேணாலும் போகலாம். சுகம் 100க்கு 100 எங்க கிடைக்கும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள், வேற எங்குமே கிடையாது.
வார்த்தைக்குள்ள மட்டும்தான். வார்த்தை இல்லைன்னா தேவன் அங்க இல்லை. அதனாலதான் தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு. இன்னைக்கு சுகம் தேவன் கொடுக்க முடியும் அப்படின்னா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுகம் தேவன் தான் கொடுக்க முடியும். அப்ப அந்த தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. இப்ப இந்த வார்த்தை வந்துச்சுன்னா தேவன் அங்க இருக்கிறாரு, தேவன் சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். அப்ப சுகத்தை பெற விசுவாசம் வேண்டும். விசுவாசம் எங்க இருக்குது? வார்த்தையிலிருந்து வருகிறது. அதனால் சுகம் வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆமென். நல்லா கவனிச்சுக்கோங்க. சுகத்தை பெற விசுவாசம் வேண்டும். விசுவாசம் வார்த்தையில வருகிறது. அப்ப அதனால் சுகம் வார்த்தையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது, அன்றி வேற எங்கேயும் கிடையாது. ஆமென். அப்ப கிறிஸ்துவின் வார்த்தை நம்மில் வாசம் பண்ண வேண்டும். பாருங்க, சும்மா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். வார்த்தை நமக்குள்ள தெளிவா இருக்கணும். அதனாலதான் கொலோசையர் 3:14 சொல்கிறது, கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ளே ஐஸ்வர்யமாய் வாசம் பண்ணட்டும். என்ன ஐஸ்வர்யம் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் போயிட்டு இருக்குது, சோசோன்ற பதம் ஐஸ்வர்யம் அப்படின்னா சுகத்திலே வாசம் பண்ணட்டும், செழிப்பிலே வாசம் பண்ணட்டும். என்ன வேணுமோ இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் கொண்டு வரும். அதனால்தான் வார்த்தை உள்ளத்தில் நிறைந்திருக்கும் போது அது மனதில் சமாதானத்தையும் உடலில் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் என்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறேன்? எத்தனை பேருக்கு புரிய ஆரம்பிக்குது? அதான் பாருங்க, ஏதோ நான் சொல்றேன் நான் நீதிமான் இல்ல, நான் நீதிமான் தான், நான் கர்த்தர் என்ன மாற்றி இருக்கிறாரு, உண்மைதான். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு தான் எல்லா மேலான காரியம் இருக்கிறது. 10வது காரியம், தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாயிருக்கு. யோவான் 6:13 பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் யோவான் 6 63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்களேன். அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதுனா, ஜீவனை உண்டாக்கும் வார்த்தை சுகத்தை உண்டாக்கும். அப்ப ஜீவனை உண்டாக்குகிற வார்த்தை என்ன பண்ணும்? சுகத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அதனால நான் சொல்கிறேன், அப்ப வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதனால வேதாகமம் முழுவதும் இன்னைக்கு நாம் பார்த்த காண உண்மை என்னது? சங்கீதம் 107:20 படி என்னது? வார்த்தை சுகமாக்குகிறது. நீதிமொழிகள் 4:20-28 என்ன சொல்லுது? வார்த்தை சரீரத்தை ஆரோக்கியம் பண்ணுகிறது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஏசாயா 55:11 சொல்லுகிறது, வார்த்தை தன் நோக்கத்தை நிறைவேற்றும். மத்தேயு 8:8-13 சொல்லுகிறது, ஒரு வார்த்தை சுகத்தை உண்டாக்கியது. மத்தேயு 8:14 சொல்லுகிறது, வார்த்தையினாலே சுகப்படுத்தினார். லூக்கா 4:39 சொல்லுகிறது, வார்த்தையால் காய்ச்சல் நீங்கியது. அந்த அதிகாரம் அங்க இருக்குது பாருங்க. ரோமர் 10:17 சொல்லுகிறது, வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கினது. யோவான் 6:63 சொல்லுது, வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. அப்ப நான் சொல்கிறேன், தேவன் சுகத்தை தருவதற்கான முதன்மையான வழி அவருடைய என்னது? வார்த்தை. நல்லா சத்தமா சொல்லுங்க, என்ன வழி? வார்த்தை தான். நீ எங்க ஓடினாலும் சரி, முழுமையான சுகம் தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு. அங்க போய் அந்த ஊழியக்காரர் மேல கை வச்சா அப்படியே சுகம் வந்துருமா? பாருங்க, வரும். நான் வரலேன்னு சொல்லல பாருங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன பண்ணுது? திரும்ப அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இதுக்காண்டியே. சில பேர் சுகம் கிடைச்சி உள்ளுவாங்க, பிறழுவாங்க. வீட்டுக்கு போனோடனே பாருங்க, திரும்ப வலிக்குதுங்க, எனக்கு திரும்ப அப்படியே தாங்க இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? சுகத்தை பெற்றுக்கொண்டீங்களே, அங்கே உருண்டீங்க, பெரிய காரியம் நடந்தது, நீங்க தானே சொன்னீங்க. ஏன் நடக்கல அப்படின்னா, ஏன்னா தேவன் முழுமையான சுகத்தை எங்க வச்சிருக்காருன்னா வார்த்தையில வச்சிருக்கார். அதனாலதான் அவர் தமது வார்த்தையை அனுப்பி இங்க இருந்து அந்த வார்த்தையை இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கேட்கக்கூடிய உங்களுக்கு அனுப்புறாரு. ஏன்? நீங்கள் சுகத்திலே வாழும்படி தேவனுடைய சித்தம், அது அவருடைய திட்டமாயிருக்கிறது பாருங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கவும் தியானிக்கவும்
அறிக்கையிடவும் அதன்படி நடக்கவும் செய்கிறவர்களின் வாழ்க்கையில் தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை செயல்படுகிறது. பரிபூர்ண சுகம் வேணுமா? எத்தனை பேருக்கு பரிபூர்ண சுகம் வேணும்? எங்க இருக்குது? வார்த்தைக்குள்ளதாங்க இருக்குது. நீங்க எங்க வேணாலும் போங்க, எதை வேணாலும் செய்யுங்க. நான் சொன்னதை வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. பாஸ்டர் சொல்றாரு, இது உண்மையா? எங்க வேணாலும் சுகமளிக்க ஆராதனை நடந்தா போங்க, தயவு செய்து போங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா முழுமையான சுகம் உண்டாகிறதா என்று நீங்களே உங்களை சோதித்து பாருங்க. ஏன் சுகம் இல்லை அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் பிரசங்கிக்காம, அந்த பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையை முழுவதும் கேட்காம, அந்த ஒரு அறிகின்ற அறிவு வராம முழுமையான சுகம் இல்லை. அதான் பேதுரு பக்கத்திலே இருக்கா, மாமி அவளால் பக்கத்திலே இருந்தான். வந்தாரு, சூறாமிகளை விட்டு நீங்க கடவுளுடைய வார்த்தை வல்லமையான. அதனாலதான் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நீங்க ரெண்டாவது பட்சம். முதலாவது என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது, அது அனுப்பின காரியமாய் வாய்க்கிறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஐயா எனக்கு சுகம் கிடைக்குமான்னு கேட்கிறவங்களுக்கு சுகம் 100% உங்க மத்தியில உண்டாகும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய வார்த்தையை? பாருங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு, சுகத்தை குறித்து. அதனாலதான் சுகத்தை குறித்து பேசும்போது நான் இன்னும் ஓவரா என்ன பண்றேன், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதனால சுகத்தை குறித்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். நான் சொல்லுகிறேன், சுகம் என்பது 100%. நான் திரும்ப சொல்றேன், சுகத்தை நீங்க விரும்புறதை காட்டிலும், நல்லா கவனிங்க எல்லாரும், சுகத்தை நீங்க விரும்புறதை காட்டிலும் 100% தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சுகத்தை நீங்க விரும்புறதை காட்டிலும் 100% தேவன் நீங்கள் சுகமா இருக்கும்படி விரும்புகிறாரு. ஆனதான் பாருங்க, சுகத்தை தாரு மாண்டவரே, சுகத்தை அவர் ஏற்கனவே தர ஆயத்தமா இருக்கிறாரு. ஏற்கனவே கல்வாரி சிலுவையில தந்துட்டாரு. இன்னைக்கு பிசாசு லைட்டா என்ன பண்ணலாம், டச் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஏசி 53:5 படி அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். இதுதான் உறுதி. அவருடைய வார்த்தை கிரியை செய்யும். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பாருங்க, அந்த வார்த்தை என்ன செய்யுது? இந்த வார்த்தையை 100% நீங்க நம்புறதை காட்டிலும் 100% தேவன் நம்புறதுனால வார்த்தையை அனுப்பின காரியமா அவர் வாய்க்கிறார். இந்த வார்த்தை அப்படியே வேலை செய்கிறதா இருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விளக்குகிறார் நம்முடைய தேவன். பாருங்க, இந்த வார்த்தை நீங்க விசுவாசிக்கிறார் 100%. தேவன் இதை விசுவாசிக்கிறாரு, தேவன் இதை நம்புறதுனால அந்த வார்த்தைக்கு கிரியை ஆரம்பிக்கும். இன்னைக்கு பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியமா இருந்தாலும் சரி, நிறைய பேர் பெரியவங்க நான் சொல்லிக்கிறேன், இங்கே வலிக்குது, நிறைய காரியங்கள் இருக்குதுன்னு சொன்னா நான் சொல்கிறேன், நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். தேவன் அதை ரொம்ப விசுவாசிக்கிறாரு. நீங்க விசுவாசிக்கிற காட்டிலும் 100 மடங்கு தேவன் விசுவாசிக்கிறாருன்னா நான் சொல்றேன், ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். நீங்க அவ்வளவு பெரிய விசுவாசத்தை உடையவர்களா கேட்க சொல்லல. கடுகு விதை அளவு, கடுகே சின்னதா இருக்கும். நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். கடுகு விதை ரொம்ப சின்னதா இருக்குமா பாருங்க, அது கையில வச்சாலும் ரொம்ப குட்டினியோண்டா. கடுகு விதை என்ன சொன்னா கட்ட சொல்றாரு, அந்த விசுவாசம் உனக்கு இருந்தா போதும். எப்படி இருக்கணும்? வார்த்தை வல்லமை உண்டு. நல்லா கொஞ்சம் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வார்த்தை கிரியை செய்யும். வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. யாருடைய வார்த்தைக்கு? அதுதான் ரொம்ப இன்னைக்கு நிறைய ஜனங்கள் குழம்பி போய் சுகத்துல வாழாம காரணம் என்னன்னா, இவங்க என்னமோ இவங்க காரியத்தை செய்ய போற மாதிரி எந்திரிக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க இல்ல, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும். அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. இப்ப இந்த வார்த்தையை கேட்ட நம்ம விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் உண்டு. அதனால நான் சுகம் பெற்றே தீருவேன். ஆமென். நீங்க இருந்து போகும்பொழுது சுகத்தோட போலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லுகிறேன், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கி அவர்கள் அழிவுக்கு தப்புவிக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க தப்புவிக்கிறார்? வார்த்தையை அனுப்புகிறாரு, சுகமாக்குகிறாரு, அழிவிலிருந்து விடுவிக்கிறார். ஆமென். எல்லாம் தயவு செய்து எந்திரிப்போம். தேங்க் யூ லார்ட். எத்தனை பேருக்கு சுகம் வேண்டுமோ விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கு, அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் ஆவியுமா இருக்கிறது. அவருடைய வார்த்தை எல்லா காரியங்களும் செய்கிறது. அவருடைய வார்த்தை விடுதலையை கொண்டு வருகிறது. அவருடைய
வார்த்தை ஜீவனால் நிரப்புகிறது. அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைக்கு எல்லா காரியங்களும் நடந்தேறும். ஆமென். அதில் நான் சொல்லுகிறேன், ஏசாயா 53:5 விசுவாசிங்க. நான் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன், எல்லாரும் இந்த வார்த்தையை முழுவதுமாய் நம்புவோம். 4:5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Praise God. Hallelujah. Thank you.